மரணத்திற்கு பின் நம் ஆன்மா எங்கே செல்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை தேடி உலகம் முழுவதும் பலருக்கும் பயம், மர்மம், நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக உண்மைகள் மாறுபடுகின்றன. ஆனால் ஒரு இடம் இருக்கிறது, அதை மரணத்திற்கும் அப்பாற்பட்ட காவலிடம் என்று அழைக்கிறார்கள். அதுதான் காசி. காசியில் இறப்பதற்கு ஏன் இவ்வளவு மகத்துவம்? ஏன் சிவபெருமான் அகோரிகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார்? சிவன் யமனை தாண்டி மோட்சத்தை வழங்கும் ஒரே தெய்வம் என்பதால் காசியில் இறந்தால் விடுதலை பெறலாம் என கூறப்படுகிறது. ஆனால் இது வெறும் நம்பிக்கையா அல்லது ஒரு மர்மமான ஆன்மீக மாயை நடக்கிறதா? காசியில் இறப்பதற்கு முன்பே பகவான் விஸ்வநாதன் சிவன் மந்திரமாயம் சொல்லி ஆன்மாவை யமனிடமிருந்து பறித்து விடுவிக்கிறார் என்று பழமையான சான்றுகள் கூறுகின்றன. கோயிலின் அருகே ரகசிய வழிகள், அகோரிகளின் சூட்சும பூஜைகள் மற்றும் இறந்த பின்பு மனிதர்களின் ஆன்மா வலம் வரும் கதைகள். இந்த முழு கதையை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.